ஒரு நிமிஷம் பின்னணி இல்லை முன்னணி இல்லை. அவங்க தலைவருக்கு உடன்சார்ந்த சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை பற்றி ஒரு நலம் அரசியல் பண்பாட்டோடு வந்து பார்த்தாங்க. வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் வாக்காளர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் சொல்லியிருக்கு மத்திய அரசு. வெளி மாநிலத்தை சேர்ந்த இவ்வளவு லட்சம் பேர் இங்க வாக்காளர்களாக வாய்ப்பு எப்படி பண்ணாங்க? அதான் நாங்கள் சொல்றது, அவர்களுக்கெல்லாம் அவங்க ஊர்லேயே வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா நம்ம ஊருக்கு வந்துருக்க மாட்டாங்க. இங்கே வந்திருக்காங்க. இப்போ இதை என்ன செய்யறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டால் பீகாரில் அவங்க உயிரோடு இருக்கிறவங்கலாம் இல்லைன்னு போட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஊரில் போட முடியாது. அதனால இது ஒரு கிரானிக்கல் ப்ராப்ளம். இதை தலைவர்கள் தான் அணுகுமுறை செய்யணும். ஏன்னா அந்த 6 லட்சம் பேர் சேர்க்கறதுன்றது வருங்காலத்தில் இங்க மாற்றத்தை ஏற்படுத்தாது, பாதிப்பை ஏற்படுத்தாது தேர்தலில். நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான வெளி மாநிலத்தை வந்து இங்க லட்சக்கணக்கில் வாக்காளர்களாக மாறும்போது ஃபியூச்சர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் மாற்றத்தில் நிச்சயமா நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஒத்துக்கிறேன்.